அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, இந்த ஜும்மாவுடைய நன்னேரத்தில் அவனுடைய இறை இல்லத்தில் ஆரம்ப முதலாக நம் அனைவரையும் ஒன்றிணைத்த வல்லவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முன் சென்ற நல்லவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக. இதுபோல் சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்றிணைக்க செய்வானாக என்ற ஆரம்ப துஆவுடன் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பற்றி, திருக்குரான் பற்றி, தௌபா பற்றி, சதகா சகாத் பற்றி பேசப்படும். ஆனால் ரமலான் மாதத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வை குறித்து இன்று நாம் பாட இருக்கின்றோம். ரமலான் 17 இன்று 16 என்பது வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்திய மிகப்பெரிய யுத்தம் நடந்த நாள். பத்ர் என்றால் அனைவருக்கும் தெரியும். இன்னும் பல பள்ளி வாயில்கள் பத்ர் சஹாபாக்களுக்கான வரலாறை ஒவ்வொரு வருடமும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உரையிலே நான் பத்ரை குறித்தான முழுமையான நிகழ்வுகளை சொல்ல விரும்பவில்லை. அனைவரும் அறிந்த விஷயம். சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த பத்ர் போரின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை குறித்து மட்டும் இந்த உரையில் காண இருக்கிறோம். முஸ்லிம் உலகத்தில் போர் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலச்சூழலில் இது மிகவும் அவசியமான ஒன்று. பத்ர் போர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 2வது ஆண்டு நடைபெற்ற போர். இந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த 2வது ஆண்டிலே மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றன. மிக மிக முக்கியமானது ஒன்று, இந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டினுடைய ஷஅபான் மாதத்தினுடைய கடைசியில் தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. நோன்பு விதியாக்கப்படுகின்ற அந்த வசனம், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் என்று வருகின்ற அந்த வசனம் ஷஅபான் மாதத்தில் கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளி வருகின்ற ரமலான் மாதம் முழுமைக்கு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டளை வருகிறது. அதே ரமலானில் தான் இந்த போரும் நடைபெற்றது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரமலான் மாதம் என்பதை நாம் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க கட்டளை வந்த உடனடியாக நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு 15 நாட்களில் நடந்தது இல்லையா? போர் அனுமதிக்கப்பட்ட முதல் வசனமும் அப்போதுதான் அருளப்படுகிறது. சூரா பக்ராவுடைய 177 நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே வந்தீர்கள் என்றால் 183 நோன்பு கடமையான வசனம் வரும். தொடர்ந்து படித்தீர்கள் என்றால் போர் அனுமதிக்கப்பட்ட வசனம் வரும். அப்பொழுதுதான் வருகிறது. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் முதல் 13 ஆண்டுகள் மக்காவில் இருக்கும்போது அனுமதிக்கப்படவில்லை. ஹிஜ்ரத் செய்த முதல் ஆண்டும் அனுமதிக்கப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஹஜ்ஜினுடைய அந்த போர் அனுமதிக்கப்பட்ட அந்த வசனத்தையும் அதற்கான காரணத்தையும் அருளுகிறான். சூரா ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய 39, 40வது வசனத்தை படித்து பாருங்கள். ஊதின லில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸுலிமு, உங்களுக்கு போர் செய்வதற்கு போருக்கான அனுமதி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள். வ இன்னல்லாஹு அலா நஸ்ரிஹிம் லகதீர், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை அடுத்த வசனத்தில் சொல்கிறார். அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கி இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் எங்கள் இறைவன், ஏகன் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அநீதி இழைக்கின்ற ஒரு கூட்டத்தாரை இன்னொரு சாராரை கொண்டு நாங்கள் தடுக்காவிட்டால் மடங்கள், யூத ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்தும் மஸ்ஜிதுகள் தகர்க்கப்பட்டுவிடும் என்று சொன்னார் என்று அந்த வசனம் அடுத்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி என்றால் காரணம் என்ன? எதற்காக இந்த போர் அனுமதிக்கப்பட்டது என்றால், மார்க்கத்தில் போருக்கான அனுமதிக்கப்பட்ட காரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார். குழப்பம் இருக்கக்கூடாது. இறைவனை வணங்குவதற்கான ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இறை நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நீதம் இதற்கு எதிராக நடந்த அந்த அநீதத்துக்கு மாற்றாக
முஸ்லிம்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் போருக்காக அனுமதி கொடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் இறுதியில் மறுபடியும் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வனாக இருக்கின்றான். இன்னல்லாஹ கவிய்யுன் அஸீஸ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் என்று கூறினான். ஆக இதுதான் பத்ர் போருக்கான அனுமதி வழங்கப்பட்ட வசனம். இந்த அனுமதி வந்ததுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்பொழுது சிரியாவை நோக்கி ஒரு வணிக கூட்டம் மக்காவிலிருந்து சென்றது. இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது வரலாற்றுல. முஸ்லிம்கள் முஹாஜிர்கள் மக்காவில் எதெல்லாம் விட்டு சென்றார்களோ அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு அந்த பொருட்களை கொண்டு சிரியாவுடைய சிரியானுடைய சந்தையை விற்பதற்கான அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் போகிறது, ஒரு வணிக கூட்டம் போகுது. அவங்களுக்கு மக்காவிலிருந்து சிரியா என்பது ஒரு சாதாரண பயணம், வணிக பயணம்னா அப்படிதான். அது போற வழி என்பது மதீனாவினுடைய பக்கத்துல தோக்கி போகணும். இரண்டு விதமான வரலாற்று பதிவுகள் இருக்கு. ஒண்ணு போகும்போது அல்லது திரும்பி வரும்போது. எப்படி இருந்தாலும் இந்த வணிக கூட்டம் கொண்டு செல்கின்ற பொருட்கள் யாருடைய பொருட்கள் என்றால் முஸ்லிம்களுடைய பொருட்கள். மக்காவில் வாழ்ந்த அந்த பலகீனமான முஸ்லிம்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். அவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் அந்த வணிக கூட்டத்தை தடுங்கள், இது உங்களுக்கானது, இறைவன் நாடினால் உங்களுக்கு இதில் வெற்றியை தருவார் என்று சொன்னார்கள். இவ்வளவுதான். போருக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் போல. வணிக கூட்டத்தை தடுப்பதற்கு அதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் கூட போயிருக்கிறாங்க. தாயிஃப் வரைக்கும் போனார்கள். அதனால பெரிய கூட்டம் போவாது. சோ இருந்த மக்கள் எவ்வளவு பேர் போனாங்க? 313 என்பது எல்லாருக்கும் தெரியும். 300 சொச்சம் மக்கள் சஹாபாக்கள் மட்டும்தான் கிளம்புறாங்க. அவர்களுக்கு என்ன ஆயுதம் இருந்திருக்கும், எத்தனை குதிரை இருந்திருக்கும், எத்தனை ஒட்டகம் இருந்திருக்கும்? சாதாரண ஒரு பயணமாக கிளம்பி சென்றார்கள். ஆனால் அங்கே சென்ற அபூ சுஃபியானுக்கு செய்தி வருகிறது. அபூ சுஃபியான் அன்று குறைஷ் தலைவர். செய்தி வருகிறது, இப்படி முஸ்லிம்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அவர் என்ன பண்றாரு? உடனே அங்கிருந்து ஒரு மனிதரை மக்காவுக்கு தூது சொல்றார். நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதற்காக மக்காவுக்கு தூது அனுப்புகிறார். அந்த மனிதர் அங்க போனவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சீன் கிரியேட் பண்றார். தான் சென்ற ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்து விடுகிறார். தன்னுடைய சட்டையை கிழித்து விட்டு அந்த ரத்தத்தை கிட்ட சட்டையில தச்சு ஓடுறார். வணிக கூட்டத்துக்கு ஆபத்து, முகமதுனுடைய மக்களால் ஆபத்து என்று கூவி கூவி மக்காவில் சத்தம் போடும்போது அபூ ஜஹல், உத்பா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? மிகப்பெரிய படையை திரட்டுறாங்க. இதுதான் கரெக்டான டைம். முகம்மதையும் அவரை சார்ந்த மக்களையும் ஒன்றுமில்லாமல் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய படை திரட்டு பதரை நோக்கி வருகிறார்கள். பதர் என்பது மதீனாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மக்காவிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. யோசித்து பாருங்க, யார் யாரை நோக்கி படையெடுத்து வந்தார்கள்? முஸ்லிம்கள் கிளம்பல, அவர்கள் தான் முஸ்லிம்களை அழிப்பதற்காக கிளம்பி வந்தார்கள். முஸ்லிம்கள் சென்றதன் காரணம் வேற. இப்பொழுது முஸ்லிம்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த இடத்துல அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற சூழல் வருகிறது. இதில் நடந்ததுதான் மிகப்பெரிய அந்த யுத்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய உதவியை முஸ்லிம்களுக்கு நாடினான். என்னென்னலாம் நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். 14 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். ஆனால் எதிரி தலைவர்களில் முக்கியமான அனைத்து தலைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். அபூ ஜஹல், உமையா, உத்பா, ஷைபா இல்லையா, அனைத்து பெருந்தலைகளும் அங்கே கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய சேதாரத்துடன் அவர்கள் திரும்பி சென்றார்கள். அன்பானவர்களே, இதுதான் பத்ரில் நடந்த நிகழ்வு சுருக்கமாக. இப்பொழுது நாம் படிப்பினைகளை பார்ப்போம் நேரம் கருதி. நம்பர் 1, பத்ரிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எப்பொழுதும் ஒரு மோதல் இருந்து கொண்டே இருக்கும். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை எது, பொய்மை எது என்பது எப்பொழுதும் ஒரு மோதல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா எது சத்தியம் எது அசத்தியம் தெரியாது. கருப்பு வெள்ளை தெரிஞ்சாதான் எது கலர்னு தெரியும். இந்த ரெண்டுமே தெரியாதவர்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்பொழுது சத்தியம் என்பது அசத்தியம் என்பதும் பிரித்து அறிவிக்கப்பட வேண்டும். நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்பது பிரித்து காட்டப்பட வேண்டும். இதற்காக ஒரு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ர் நாளை யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்கின்றார் குர்ஆன்ல. வமா அன்ஸல்னா அலா அப்தினா யௌமுல் ஃபுர்கான், சூரா அன்ஃபாலுடைய 41வது வசனம். சூரா அன்ஃபால் என்பது பத்ர் போர் முடிந்த பின் அருளப்பட்ட அத்தியாயம். இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் பார்ப்போம். அப்போ இது சத்தியம், எது அசத்தியம், லிஹிக்கல் ஹக்க வ யுப்தில் பாத்தில வலோ கரிஹல் முஜ்ரிமூன். எது சத்தியமும் எது அசத்தியம் என்பது பிரித்து அறிவிக்கப்பட வேண்டும்.
இதை முஜ்ரிமீன்கள் பாவிகள் எவ்வளவுதான் வெறுத்தாலும் சரி நாம் பிரித்து அறிவித்தே தீர்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே சூரா அன்ஃபாலுடைய 8வது வசனத்தில் கூறுகிறார். அப்போ சத்தியம் என்பதும் அசத்தியம் என்பது பிரித்தறிவிக்கப்பட வேண்டும். இன்றைய சூழலில் யார் பக்கம் சத்தியம் இருக்கிறது, யார் பக்கம் அசத்தியம் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இவ்வளவு நாளும் நாங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் தான் மனித உரிமைகளுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரி, நாங்கள் தான் நாகரிகத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொண்டு கொண்டிருந்த மேற்குலக நாடுகள் இன்று கேவலப்பட்டு நிற்கின்றது. ஒரு எப்ஸ்டீன் ஃபைலில் தொடங்கி இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போர் வரைக்கும் அனைத்து விதத்திலும் இவர்கள் அசத்தியவாதிகள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் ஒரு மக்கள், ஒரு கூட்டம் அது அசத்தியத்தில் தான் இருப்பார்கள். இதுதான் நியதி, உலக நியதி. அன்பானவர்களே, ஆக முதல் படிப்பினை சத்தியம் அசத்தியம் பிரித்து அறிவிக்கப்பட வேண்டும். நாம் எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம். நாம் சத்தியத்தினுடன் இருக்கிறோமா அசத்தியவாதிகளுடன் இருக்கிறோமா என்பது முக்கியம். நாம் சத்தியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோமா இல்ல அசத்தியவாதிகளுக்கு இடம் கொடுக்கின்றோமா என்பதுதான் முக்கியம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இது பதிலில் கிடைக்கின்ற முதல் படிப்பினை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தில் இருந்தவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இரண்டாவது படிப்பினை, வெற்றி என்பது இறைவனிடமிருந்து மட்டுமே வரும் என்பதற்கு பதில் தான் மிகப்பெரிய சாட்சி. எண்ணிக்கையில் அல்ல வெற்றி, எண்ணிக்கை பலத்தில் அல்ல வெற்றி. நான் எங்களிடம் இருக்கின்ற படைகளுடைய எண்ணிக்கையை, ஆயுதங்களுடைய எண்ணிக்கை அல்ல வெற்றியை தீர்மானிக்கிறது. வெற்றியை தீர்மானிப்பது இறைவன் ஒருவனே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே சூரா அன்ஃபாலுடைய 10வது வசனத்தில் சொல்கின்றார். வமா நஸ்ரு இல்லா மின் இன்தல்லாஹி இன்னல்லாஹ் அஸீஸுல் ஹகீம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கின்றான். வெற்றி என்பது அல்லாஹ்விடம் இருந்து மட்டுமே வரும். பாருங்க, 313 பேர் ஆயிரக்கணக்கான அந்த எதிரிகளை தோற்கடித்தார்களா இல்லையா? இன்று வரைக்கும் அதுதானே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை ஆண்டுகள், 1948 தொடங்கி இன்று வரைக்கும் பலஸ்தீன் என்ற ஒரு சிறு பகுதியை தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் டாலர் அதற்கான செலவுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா இதற்கான செலவை எடுத்துட்டீங்கன்னா கூட உலகத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தை கூட பட்டினியால் சாவாது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சோறு கொடுக்கலாம், எல்லாருக்கும் அடிப்படை தேவையை பூர்த்திப்படுத்தி விடலாம். இந்த பலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலினுடைய போருக்காக செலவிடப்பட்ட ஆயுதங்களுடைய காசு மட்டும், அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் சிறிய கூட்டத்தை அழிப்பதற்காக கொடுத்த செலவு. உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் சாப்பாடு போடலாம், அநேக குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கலாம் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அன்பானவர்களே, எண்ணிக்கையில் அல்ல வெற்றி. அப்ப மாறாக இறைவனிடமிருந்து வெற்றி, இறை நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றி என்றால், இறை நம்பிக்கை என்பது வெற்றியினுடைய அளவுகோலில் ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313 கொஞ்சம் கூட, கொஞ்சம் மக்கள் அதை மதீனாவில் தாங்கி இருந்தார்கள், வரல. ஏன்னா ஒரு சிறிய நிகழ்வுனால. அப்போ மொத்தமா ஒரு 400 பேர் இருப்பாங்களா? அப்போ இருந்திருப்பாங்க. உலகத்தில் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையில இந்த 400 பேர் தான் ஆக சிறந்தவர்கள். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்காச்சும் இல்ல. இவர்கள் இறைவன் ஒருவனை நம்பியவர்கள், எதற்காகவும் இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் அல்ல, இறைவனை நிராகரித்தவர்கள் அல்ல, ஒழுக்க சீலர்கள், எல்லா விதத்திலையும் டாப் குவாலிட்டி. அந்த 400 பேர், இங்க இருந்த 313 பேரும், இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான காரணம். அப்ப முன்னாடி இருந்தவர்களுக்கு இருந்த அனைத்து பலகீனங்களையும் இன்று நாம் கண்ணல்ல கொண்டு பாருங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளில் பலகீனம் எங்கே இருக்கிறது? எதில் பலகீனம் இருந்தது? எதில் பலவீனம் இப்பொழுது இருக்கின்ற இந்த எதிர் மக்கள்கிட்ட இருக்குது? இந்த மேற்குலகத்தோட பலவீனம் என்ன பாருங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு இறைவன் கண் முன்னாடி காட்டிட்டான். இதுதான் அவர்களுடைய பலவீனம். எது பலம்? இறை நம்பிக்கையாளர்களுடைய பலம் நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நடவடிக்கைகளிலும் இருக்கிறது. இதுதான் இன்று வரைக்கும் இவர்களால் கஸ்ஸாவை வென்று கொள்ள முடியவில்லை, பலஸ்தீனத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை, ஒருபொழுதும் முடியாது. இதுதான் உண்மை. அன்பானவர்களே, இது இரண்டாவது படிப்பினை. மூன்றாவதான படிப்பினை மிக முக்கியமானது. நபிகளான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் நடந்த முதல் யுத்தம். தலைமைத்துவமா என்ன, லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன என்பதற்கு இந்த போரில் சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார்கள். இது பிராக்டிகலா நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நாம அதுல இருந்து கத்துக்கணும். நம்ம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக மட்டும் பார்க்கின்றோம், ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு போர் தளபதியாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இல்லையா? முதல் விஷயம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை ஆய்வு செய்றாங்க. ஆய்வு செய்வதற்காக 3 பேரை அனுப்புறாங்க, 3 சஹாபாக்களை. எந்த இடத்துல நம்ம போர் செய்ய போறோம் என்பதை தெரிந்தால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை முடிவெடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லுவோம், அதை பார்க்க அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களை அனுப்பி ஆய்வு செய்றாங்க. இது தலைமைத்துவத்தினுடைய முதல் விஷயம். எடுத்தோம் போய் நிக்கல ஒரு இடத்துல, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை முதலில் ஆய்வு செய்கின்றார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்கு கிளம்பி போறதற்கு முன்னாக மதீனாவில் இருக்கும் பொழுது ஒரு மஷூரா பண்றாங்க, ஷுராயத், ஆலோசனை பண்றாங்க, கலந்து ஆலோசனை பண்றாங்க. நான் நபி, எனக்கு வஹி வருது, இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, நான் ஏன் ஆலோசனை செய்ய வேண்டும்? இன்னொரு வருடம் என்னை பின்பற்றிய மக்களிடம் நான் ஏன் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா இல்லை, ஆலோசனை செய்தார்கள். முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களை தனியா கூப்பிட்டு கேட்கிறாங்க, நம்ம போலாமா? போலாம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார், அவருடைய கௌம் மூசா நபிட்ட சினாயில இருந்து பலஸ்தீன் பகுதிக்கு உள்ள போவதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்களை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று இறைவனுடைய கட்டளை வரும் பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? அவங்க பலசாலியா இருக்கிறாங்க, நான் வர மாட்டேன், நீயும் உங்க அல்லாஹ்வும் போய் போரிடுங்க. 40 ஆண்டுகள் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் வருவோம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டு மதீனத்து அன்சாரி சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, போலாமா அப்படிங்கிறது. ஏன் கேட்க வேண்டும்? ஏனென்றால் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலம்பெயர்வதற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக மக்காவிலே அகபாவிலே உடன்படிக்கை மேற்கொண்டார்கள். யாருட? மதீனாவுடைய அந்த அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட. அந்த உடன்படிக்கையில ஒரு ஷரத் இருந்துச்சு, ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அது என்ன என்றால், மதீனாவுக்கு நான் வந்தால் மதீனாவுக்குள் என்னை பாதுகாக்க வேண்டும். இப்ப நடக்க போற போர் மதீனாவுக்குள்ள அல்ல, மதீனாவுக்கு வெளியே 150 கிலோமீட்டர் தாண்டி இருக்கின்ற பத்ர். அப்போ அந்த கண்டிஷனை நீங்க காட்டி நாங்க வர முடியாதுன்னு சொல்லலாம். அதற்காக ஒரு கேள்வி கேட்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சஹாபாக்களின் தலைவராக இருந்தவர், அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், புரிஞ்சுக்கிட்டாங்க கேட்ட உடனே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கடலை கடக்க சொன்னீங்கனாலும் நாங்கள் கடப்போம் என்று சொன்னார்கள். கடல் எங்க இருக்குது? மதீனா எங்க இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்க கூப்பிட்டீங்கனாலும் நான் வருவோம் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஷூரா போருக்கு முன்னால் போர் இடத்துக்கு போயிட்டாங்க. எந்த இடத்துல முகாமிட வேண்டும் என்பதில் ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க, எல்லா இடத்துலயும் டென்ட் போடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் டென்ட் போடுறாங்க. அப்போ ஒரு நபி தோழர் வருகிறார், ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு சஹாபி. அவருடைய பெயர் கூட இந்த நிகழ்வை தவிர மற்ற இடங்களில் பேசப்படவில்லை. ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தங்குற டென்ட் அடிக்கிற இந்த இடம் இறைவனுடைய ஆர்டரா இல்ல உங்களுடைய சொந்த முயற்சியா என்று சொன்னார்கள். போர் தந்திரமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது இறைவனோட இந்த வகை இல்ல, இது என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் நான் வைக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொஞ்சம் தள்ளி அந்த பத்ர் கிணறுகளை ஆக்கிரமித்து அதில் இடத்துல நீங்கள் நாம டென்ட் போடுவோம், முகாமிடுவோம். இதன் மூலம் அந்த தண்ணீர் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் இருக்கும். இது மிகப்பெரிய போருடைய ஸ்ட்ராட்டஜி, தந்திரம் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு அந்த டென்ட்டை மாத்திட்டாங்க. இதுதான் கலந்த ஆலோசனையினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இன்று வரைக்கும் அது பேசப்படுகிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையில முக்கியமான ஒரு அடுத்த பண்பை பாருங்கள். முன்னுரிமை எதற்கு கொடுத்தார்கள்? தன்னுடைய குடும்பமா, மார்க்கமா, அதிகாரமா, மக்களா என்றால் இங்கே இஸ்லாத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தை விட்டு எல்லாரும் தானே குடும்பத்தை விட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போகும் பொழுது அவருடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா உடம்பு சரியில்லாம மரணப்படுக்கையில் இருந்தார்கள். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்ருக்கு வர வைக்கவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனைவியுடன் நீங்கள் இருந்து விடுங்கள், வர வேண்டாம் என்று சொன்னார்கள். பத்ரில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. பின்னால் அறிவிக்கப்பட்டது, பத்ருடைய வெற்றியை செய்தி எங்களுக்கு மதீனாவுக்கு வரும்போது நாங்கள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். ஜனாசாவில் கூட தந்தை கலந்து கொள்ளவில்லை. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வைத்த முன்னுரிமை. எதற்கு முன்னுரிமை? இல்ல என் பெண்ணு உடம்பு சரியில்லை, மகள் உடம்பு சரியில்லை, அதனால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம
போலாம் அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து விடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி விட்டார்கள். மகள் மரணித்ததை கூட அவர்களால் சென்று பார்க்க முடியவில்லை. ஜனாசாவை அடக்கம் செய்த பிறகுதான் வந்தார்கள். இது மிக முக்கியமான ஒரு தலைமையினுடைய பண்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சிறப்பு அம்சம். மிக முக்கியமான அடுத்த படிப்பினை என்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போர்ல கூட போர் சூழலிலும் நீதி தவறவில்லை. போர் நடக்கிறதற்கு முன்பாக எல்லா சஹாபாக்களும் வரிசையாக நிறுத்தினார்கள், ஈட்டியை வச்சு வரிசைப்படுத்தினார்கள். அந்த ஈட்டியை வச்சு வரிசைப்படுத்தும் போது சவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய சஹாபியுடைய வயிற்றில் அந்த ஈட்டியினுடைய குச்சி தட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், ஈட்டி என் வயிற்றை தட்டிடுச்சு, நான் வந்து உங்கள்கிட்ட பழி வாங்குவேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை நீக்கி ஒரு தடவை எனக்கும் அதே மாதிரி பண்ணிக்கோ என்று பழி வாங்குவதற்கு அனுமதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், இந்த போரில் நான் ஷஹீதாகிவிட்டால் என்னுடைய கடைசி அணைப்பு தங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்தில் கூட நீதி தவறுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராக இல்லை, நீதியை நிலைநாட்டினார்கள். போர் முடிந்த பின்னாடி போர் கைதிகள் விஷயத்தில் எந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்டினார்கள் என்பது மிக முக்கியமானது. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய தந்தையார் கைதியாக பிடித்து பெறப்பட்டிருக்கிறார். அப்போ கைதிகள் விஷயத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. ஒன்று, அவர்களை கொண்டு விடலாம், அது வந்து போரினுடைய விதியில் உண்டு. ஏன், எதிரி திருப்பி அனுப்பின திருப்பி போரிடுவார். இரண்டாவது, அவர்களை அப்படி விட்டுடலாம். மூன்றாவதாக பிணை தொகை காம்பன்சேஷன் வாங்கி விட்டு விடுதலை செய்யலாம் இல்லையா? இந்த மூணு தவிர நாலாவது இந்த ஆப்ஷனே கிடையாது. இப்ப இந்த ஆப்ஷன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மனிதர்களுக்கு, ரெண்டு குறைஷி தலைவர்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுத்தார்கள். உக்பா இப்னு அபீ முஅய்த்தும் நலர் என்ற இரண்டு பேருக்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கு பிணை தொகை வாங்கி விடுதலை செய்வதற்கு அனுமதித்தார்கள். இப்ப பிணை தொகை வாங்குவதற்கு வரிசையில் யார் இருக்காங்கன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, தன்னுடைய சிறிய தந்தை. இல்லையா, சிறிய தந்தை அங்கே வேண்டாம் விட்டுருவோம் சொல்லல, அவர்களிடமும் வாங்கப்பட்ட பின் தான் விடுதலை செய்தார்கள். அதை விட மிக முக்கியமான இன்னொருத்தர் வந்தார், அபுலாஸ் இப்னு ரபியா. அபுலாஸ் இப்னு ரபியா யார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா உடைய கணவர். அவர்கிட்ட பிணை தொகை வாங்காமல் விடுதலை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். தன்னுடைய குடும்பத்தார், ஒன்னு சிறிய தந்தையார், இன்னொரு மருமகன், சொந்த மருமகன். பிணை தொகைக்காக ரபியா அபுல்லாஸ் வந்து கொண்டு வாங்க, பொருளை எடுத்துட்டு வராங்க. அது வைக்கப்படுகிறது, அதை திருப்பி பார்க்கறாங்க, அதுல இருந்து ஒரு நெக்லஸ் எடுக்கிறாங்க. அந்த நெக்லஸ் யாருக்குனால் கதீஜா அம்மையாருடைய நெக்லஸ். அப்பொழுது உயிரோடு இல்லை. கதீஜா அம்மையார் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது கொடுத்த மனக்கொடை, அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். யாருக்கு? மகளுக்கு கொடுத்த கிஃப்ட். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிவிட்டது. ஆனாலும் சொன்னார்கள், பிணை தொகை வாங்காமல் அவளை விடுவிக்க கூடாது, கண்டிஷன் போட்டு தான் கொடுத்தாங்க. அன்பானவர்களே, நீதம் என்பது எல்லா விதத்திலையும் கிளியரா இருந்தது, தலைமைத்துவத்தினுடையது. பதில்ல நடந்த நிகழ்வுகளில் பல படிப்பினைகளில் இது மிக முக்கியமான படிப்பினை. அடுத்ததாக சஹாபாக்களுடைய கீழ்ப்படிதல். நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றால் மிக மிக தெளிவாக கீழ்ப்படிந்திருக்கிறாங்க, அதுல காம்ப்ரமைஸே இல்லை. மிக முக்கியமான ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தையும் மக்காவில் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணல. மதீனாவிலிருந்து படம் வந்து பத்ரை நோக்கி போகிறது என்பது தெரிஞ்சு கொண்டாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பி மதீனாவுக்கு வர்றாங்க. எதிரிகள் நிறுத்தி விட்டார்கள். நிறுத்தி விட்டு சொல்றாங்க, நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா முகமதுடன் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு எதிராக போரிடுவீர்கள், ஏன்னா நீங்க முஸ்லீம் தெரியும். அப்போ இல்ல, போரிட மாட்டேன், உறுதிமொழி கொடுங்க. உறுதிமொழி கொடுத்தார்கள், போரிட மாட்டேன் என்று. வந்தாங்க, நேர பதிலுக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, என்ன செஞ்சீங்க? உறுதிமொழி கொடுத்தீங்க, இறைவன் நமக்கு உதவி செய்வான், நீங்கள் உறுதிமொழியை பேணுங்கள், திரும்பிட்டாங்க. ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தையாரும் பதிலில் கலந்து கொள்ளவில்லை. சஹாபாக்கள் சொன்ன ரசூலுல்லாஹ்வே இந்த ஒரு வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள், திரும்பி விட்டார்கள். சஹாபாக்களுடைய தியாகமும் ஆர்வத்தையும் பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல் பரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு பேர் சிறுவர்கள், போர் போறாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. நீங்க வயசுக்கு 10 போயிடுங்க. உமைர் இப்னு அபி வக்காஸ் கொஞ்சம் வயசு, ரொம்பலாம் கிடையாது, அவரு அடம்பிடிச்சு வந்தார், அந்த போரில் ஷஹீத். முஆத் இப்னு அம்ர் அல் ஜமூ, முஆத் இப்னு அப்ரா, இரண்டு பேர். இந்த இரண்டு பேரும் தான் அபூஜஹலை கொன்றார்கள். இவர்கள் இரண்டு பேருடைய கரங்களால் தான் அபூஜஹல் கொல்லப்பட்டார். இரண்டு பேரும் இளைஞர்கள், சிறுவர்கள்.
சொல்ல போனா அடலசன்ட் ஏஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 பேரும் சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாது பின் அம்ர் பின் ஜமு அவரை மட்டும் 2 பேருக்கும் நீங்க கொண்டீர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு மட்டும் கனிமத்து பொருளை கொடுக்க சொன்னார்கள். ஏனென்றால் 2வது நபராக வந்தவரும் ஷஹீதாகிவிட்டார். இந்த இளைஞர்கள் இந்த ஏஜ் குரூப் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க இருக்கிறோம் இல்லையா? எங்க இருக்கிறோம்? யார் ஹீரோ நமக்கு? மாது பின் அம்ர் பின் ஜமு பேரே கேள்விப்பட்டதில்லையே, எங்கே போயிடுச்சு? யார் ஹீரோ நமக்கு இல்லையா? ஒழுக்க கேடர்கள், சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், இதை தவிர ஹீரோ பேர் ஒரு 10 பேர் சொன்னா யாரு பேர் சொல்லுவாங்க? இன்றைக்கு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களையும் கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளையும் கேளுங்கள். இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் தான் ஹீரோக்கள், ரியல் ஹீரோக்கள். அன்பானவர்களே, பெண்களுடைய கவலை எப்படி இருந்துச்சு பாருங்க. ஒரு பெண்மணி ஓடி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிந்த பிறகு. அவங்களுடைய மகன் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத். கேட்டாங்க, எங்கோ இருந்து வந்த அம்பு வந்து தைத்து அவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்பட்டவுடன் அவர் கேட்டாரு. அந்த அம்மா கேட்டாங்க, யார சொல்லலாம்? என்னுடைய மகன் சோனத்தில் இருக்கின்றான், நரகத்தில் இருக்கின்றான். ஒரே கேள்வி, என்ன அர்த்தம்? அந்த அம்பு எங்கிருந்தோ வந்தது, எதிரிடம் இருந்து வந்ததா முஸ்லிம் படையிலிருந்து வந்ததான் தெரியவில்லை. ஒருவேளை முஸ்லிம் படையிலிருந்து வந்திருந்தா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்து விட்டதாக அர்த்தமாகிவிடும். எதிரி படையிலிருந்து வந்து விட்டால் விட்டுருங்க. ரஹீம் என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி பாருங்க, தன்னுடைய மகனை இழந்த தாயினுடைய ஆராய்ச்சி. இன்று பாருங்கள் முஸ்லிம் உலகம் எப்படி அடித்துக் கொண்டிருக்கிறது என்று. ஒரு சின்ன அம்பு வந்ததற்காக அந்த பெண்மணி எங்கிருந்து வந்து கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு எங்கிருந்தலாமோ மக்களை அடித்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் தங்கள் கலிமா சொன்ன சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய படிப்பினை இதில் இருக்கின்றது. இறுதியாக மிக முக்கியமானது, இது குர்ஆனிய சமூகத்திற்கான மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. அன்பால் என்ற அந்த அத்தியாயம் அருளப்படுவதற்கு பத்ருடைய பின்னாடிதான் அருளப்படுகிறது. அன்பாலுடைய ஆரம்ப வசனங்கள் பாருங்கள். பத்ர் போர் முடிந்தவுடன் அந்த பொருட்களை பிரிப்பதில் சஹாபாக்களிடையே பிரச்சனை வருகிறது. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வார் ஃப்ரண்ட பாக்குறாங்க. அதனால அதிலிருந்து கிடைக்கப்பட்ட எதிரிகளுடைய பொருட்களை எப்படி பிரிக்கிறது தெரியல. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தியாயத்தை இறக்கின்றார். எஸ் அலூனக அனில் அன்ஃபால், நபி அவர்கள் அன்ஃபாலை பற்றி, போர் பொருட்களை பற்றி உங்களிடம் கேட்கின்றார். குலில் அன்ஃபால் லில்லாஹி வ ரசூல், அதே அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் உரித்தாக. ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். வ அஸ்லிஹு தாத்த பைனக்கும், நீங்கள் உங்களுடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வ அத்தியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இன் குன்தும் முஃமினூன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருந்தால். இந்த வசனம் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யார் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். வ இதா துல்லியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களிடம் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் வசனங்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய நம்பிக்கை ஈமானை அது அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்விடம் தவக்குல் வைத்திருப்பார்கள் என்ற வசனம் ஓதப்பட்டுச்சு. உடனே முடிஞ்சிச்சு. எத்தனையோ வசனங்கள் இங்கே ஓதப்படுகிறது. கீழ்ப்படிஞ்சோமா? இல்ல. ஈமான் கூடிச்சா? இல்ல. உள்ளம் நடுங்குச்சா? இல்ல. இதுதான் வித்தியாசம். குர்ஆனிய சமூகத்திற்காக வந்தது. சூரா அன்ஃபால் மிக முக்கியமானது. அன்பானவர்களே, பத்ர் போருடைய தொடர்பாக வந்த வசனங்களுக்கு ஊடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பத்ருக்கு தொடர்பு இல்லாத இன்னொரு விஷயத்தை சொல்கின்றார். அதை வைத்து இந்த உரையை முடிவு செய்ய வேண்டும். போர் என்பது முஸ்லிம்கள் மீது திணிக்கப்படுகிறது. இஸ்லாம் என்பது போருக்கான மார்க்கம் அல்ல, போரை ஆதரிக்கின்ற மார்க்கமும் அல்ல. இஸ்லாம் என்பது அமைதியை நோக்கிய மார்க்கம். இவ்வளவு போர் குறித்த வசனங்களை அருளிய அதே சூராவில், அதே அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், பகைவர்கள் உங்களிடம் சமாதானத்துக்கு வந்தால் நீங்களும் சமாதானத்துக்கு சென்று விடுங்கள். போர் நிறுத்தத்திற்கான ஒரு அறிகுறியை போரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அதற்கு முந்தைய வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எதிரிகளுக்காக நீங்கள் அனைத்து விதமான போர் தளவாடங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், குதிரைப்படையை தயாரித்துக் கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்க கரெக்டா வச்சிருங்க. இது உங்களுடைய பகைவரையும் நீங்கள் அறியாத பகைவர்களையும் அது என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும். இது சாதாரண போர் டாக்டிக்ஸ். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தில் இறைவன் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், நீங்கள் அவர்கள் சமாதானத்தின் பக்கம் வந்தால், போர் நிறுத்தத்தின் பக்கம் வந்தால் நீங்களும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதியுங்கள் என்று. போர் தான் நோக்கம் என்றால் தொடர்ந்து அடிச்சு கொடுத்து சாவணும், ரத்தம் சிந்த வேண்டும். இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அன்பானவர்களே,
ஆக பதர் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் மிக முக்கியமான யுத்தம். முஸ்லிம்கள் மீது, ஆரம்ப முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்டது, முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்குவதற்காக திணிக்கப்பட்ட ஒரு யுத்தம். அதில் மிகப்பெரிய வெற்றியை இறைவன் தந்தான். ஆனால் தொடர்ந்து வந்த பல போர்களில் முஸ்லிம்களுக்கு பின்னடைவும் ஏற்பட்டது. இதுவும் இறைவனுடைய நியதி என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். போர் சூழலில், போர் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களிடம் இன்னைக்கு தேவையானது 1 நம்பிக்கை, 2 சரியான தயாரிப்பு, 3 ஒற்றுமை, 4வது இறைவன் மீது தவக்கல், சார்ந்திருத்தல். இந்த 4ம் எப்பொழுது குறையுமோ அப்பொழுது முஸ்லிம்களிடம் எந்த விதமான வெற்றியை நாம் எதிர்பார்க்க முடியாது. வெறுமனை துஆனாலும், வெறுமனை தொழுகையினாலும், திக்ரினாலும் மற்றும் வெற்றி கிட்டாது. இது அனைத்தும் இறைவனுடைய நியதிகளில் ஒன்று. வல்ல ரஹ்மான் இன்றையும் என்றும் உலகம் அமைதி பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.